السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு செய்த மாபெரும் கிருபை, சென்ற வருடங்களை போன்று இவ்வருடமும் புனித ரமலான் மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும், அந்த ரமலானை அடைந்து சுமார் 7 நோன்புகளை இன்றோடு பகல் நேரங்களிலே நோன்பு நோற்று குர்ஆன் திலாவத் செய்து ஸலவாத் ஓதி திக்ர் செய்து இஸ்திக்பார் செய்து இரா காலங்களை கியாமு ரமலான் இரா தொழுகைகளை கொண்டும் இன்னோரென்ன அமல்களை கொண்டும் ஹயாத்தாக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று எஞ்சியிருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மீதமான காலங்களையும் அவனுக்கு பொருத்தமான முறையில் அமல் செய்வது கொண்டு அவனுடைய நெருக்கத்தையும் அவனுடைய அருளையும் பரக்கத்தையும் மக்பிரத்தையும் நரக விடுதலையையும் இத்தகமினார் நரக விடுதலையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல பாக்கியவான்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக. அன்பான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த புனிதமிக்க ரமலான் நம்மை வந்தடைந்திருக்கிறது. நாம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த ரமலான் மாதம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் 26 அல்லது 23 தினங்களில் எம்மை விட்டு சென்றுவிடும். இதை அடுத்து ஷவ்வால் மாதம் வந்துவிடும். கண்ணியமிக்கவர்களே, சென்ற வருடம் வந்த ரமலான் இந்த வருடமும் மீண்டும் நம்மிடத்திலே வந்திருக்கக்கூடிய நோக்கம், அல்லாஹ் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கக்கூடிய நோக்கம், நாங்கள் சென்ற ரமலானில் பெற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடத்தை எந்த அளவு நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக செய்கிறோம் என்பதுதான். கண்ணியமிக்கவர்களே, அந்த மாற்றம், அந்த நாம் பெற்றுக்கொண்ட பயிற்சி, சென்ற ரமலானில் நாம் பெற்றுக்கொண்ட பயிற்சி எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக பின்பற்றப்படுகிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்ப்பதற்காக வேண்டி, கவனிப்பதற்காக வேண்டி மீண்டும் ஒரு முறை அந்த ரமலான் எங்களுக்கு தந்திருக்கிறான். சென்ற ரமலானில் நாங்கள் நிறையவே பேசினோம், கேட்டோம், அந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினோம். கண்ணியமிக்கவர்களே, இந்த மாதம் நிறைய சிறப்பம்சங்களை கொண்டது. குர்ஆனுடைய மாதம், பொறுமையின் மாதம், இஸ்திக்பார் தௌபாவின் மாதம், இப்படி பல விசேட அம்சங்களை தன்னகத்தே கொண்ட ஒரு மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி சில நிகழ்வுகளை அதிலே வைத்திருக்கிறார். உதாரணமாக பத்ர் யுத்தம் நடந்தது. அதே போன்று லைலத்துல் கத்ரை வைத்திருக்கிறான். அதிலே குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறான். அப்படி ஏனைய 11 மாதங்களை விட இந்த மாதத்தை அல்லாஹ் சிறப்பாக ஆக்கியிருக்கிறான். எது போன்றென்றால், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 11 சகோதரர்கள். இவர் 12ஆம் ஆவார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தையும் சேர்த்து 12 பேர். எப்படி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த 11 பிள்ளைகளை விட ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு முஹப்பத் நேசம் அதிகமாக இருந்ததோ, அதே போன்று இந்த மாதத்திற்கு அல்லாஹ்விடத்திலே கண்ணியமும் பெருமதியும் ஏனைய மாதங்களை விட இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில் நாங்கள் அதிகமாக செய்ய வேண்டிய சில அம்சங்களை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அதில் ஒன்று எங்களுடைய இஸ்திக்பாரும் தௌபாவும். நாங்கள் அதிகமாக செய்ய வேண்டியது, எந்த அளவுக்கு நாங்கள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அந்த இஸ்திக்பாருடைய விடயத்திலும் தௌபாவுடைய விடயத்திலும் நாங்கள் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, இஸ்திக்பார் என்பது நடந்த தவறுக்கு நாங்கள் பச்சாதாபப்பட்டு அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மன்னிப்பு கேட்பதும், அது இனி நடக்காமல் பாதுகாப்பு தேடுவதும். தௌபா என்பது இனி வரும் காலங்களில் அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு ஒரு முன்முயற்சியாக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவோம். இஸ்திக்பார் நடந்தவற்றிற்கும் தௌபா இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கும்
ஒரு சந்தர்ப்பம் தான் அந்த இஸ்திக்பாரும் தௌபாவும். எனவே இந்த ரெண்டு அம்சங்களும் எங்களிடத்திலே வர வேண்டி இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நூஹ்லே ஃபகுல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்திடத்திலே இஸ்திக்பார் சம்பந்தமாக சொல்லும் பொழுது ஃபகுல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனிடத்தில் உங்களுடைய ரப்பினிடத்தில் நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள், இன்னஹு கான கஃபாரா, நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பாளனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய 99 சிறந்த பண்புகளில் மிகவும் நேர்த்தியான சில பண்புகளில் ஒன்று கஃபூர் கஃபார். எப்படி அல்லாஹ் ரஹ்மான் ரஹீமாக இருக்கிறானோ அதே போன்று அல்லாஹ் கஃபூர் கஃபாராகவும் இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் ஒரு பண்பு இருக்கிறது கண்ணியமிக்கவர்களே, அது மனித பண்புக்கு அது எதிர்மாறானது. மனித பண்பு ஒரு விடத்தை ஒரு மனிதனிடத்திலே போய் ஒரு தரத்துக்கு 2 தரம் கேட்கும் பொழுது முகம் சுளிக்கக்கூடிய ஒரு தன்மை மனிதனிடத்திலே இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய பண்பு அப்படி அல்ல. கேட்க கேட்க எத்தனை தடவை கேட்டாலும் அதை அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடியவனாக இருக்கிறான். என்னுடைய அடியான் என்னிடத்திலே கேட்கிறான் இல்லையே என்று எதிர்பார்த்திருக்கக்கூடியவனாக இருக்கிறான். இதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஒரு அடியான் அவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பது, அவனிடத்திலே உதவி கேட்பதெல்லாம் மிக விருப்பத்துக்குரிய ஒரு அமலாக இருக்கிறது. இதனுடைய முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு இரவினுடைய கடைசி பகுதியிலும், அதாவது எங்களுக்கு பரிச்சயமான தஹஜ்ஜுடைய நேரத்தில் அடிவானத்தில் இறங்கி அல்லாஹ் ஒரு ஏலான் அறிவிப்பு செய்கிறான். என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, நான் அவருடைய பாவங்களை மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். என்னிடத்திலே உதவி தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, நான் அவர்களுக்கு உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறேன். ஆடை இல்லாதவர்கள் இருக்கிறார்களா, நான் அவர்களுக்கு ஆடை அணிவிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஹதீது குதுசியிலே அல்லாஹ் கூறிக்கொண்டிருக்கிறான். எனவே கண்ணியமிக்கவர்களே, இந்த அல்லாஹ்வினுடைய இந்த அறிவிப்பு எங்களுக்கு உணர்த்துகிறது ஒரு இஸ்திக்பார் தௌபா எவ்வளவு முக்கியம் என்று. மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இஸ்திக்பாரும் தௌபாவும் இருக்குமோ அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நெருக்கடிகளையும் கஷ்டங்களையும் தூரமாக்கி விடுவான். நபி அவருடைய ஹதீஸ் இருக்கிறது, மன் லஸிமல் இஸ்திக்பார, யார் இஸ்திக்பாரை பற்றி பிடித்துக் கொள்வார்களோ, பற்றி பிடித்தல் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான நேரத்திலே அதை செய்வது. அதற்கென்று ஒரு நேரம் இல்லை கண்ணியமிக்கவர்களே. எங்களால் எவ்வளவு நேரம் அதுக்கு நேரம் கொடுத்து அந்த இஸ்திக்பாரையும் தௌபாவும் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்றிருந்தால் நபி அவர்களுடைய ஹதீஸுக்கு ஒப்ப எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை அல்லாஹ் இல்லாமல் ஆக்குவான், தூரமாக்கி விடுவான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நெருக்கடிகள் என்பது பொருளாதார ரீதியாக, அதே போன்று குடும்ப ரீதியான பிரச்சனைகள், வியாபார தொழில் ரீதியான பிரச்சனைகள், எதுவாக இருந்தாலும், நோய் நொம்பலங்கமாக இருந்தாலும், எதுவெல்லாம் மனதுக்கு கஷ்டமானதாக ஒரு அடியானுக்கு அமையுமோ அந்த விடயங்களை, அந்த நெருக்கடிகளை அல்லாஹ் அவன் இஸ்திக்பாரை பற்றி பிடிப்பதன் மூலமாக இல்லாமல் ஆக்கி விடுவான், தூரமாக்கி விடுவான் என்று எங்களுக்கு ஹதீஸ் பறைசாட்டி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இஸ்திக்பாரை பற்றி பிடிப்பதன் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய ரிஸ்கிலே அல்லாஹ் அபிவிருத்தியை, விஸ்தீரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். ரிஸ்க் என்று வரும் பொழுது வெறுமனே சாப்பாடு குடிப்பு மாத்திரமல்ல, செலவுகள் எங்களுக்கு அதை தெளிவுபடுத்துகிறார்கள். ரிஸ்க் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் தேவையோ அந்த எல்லாவற்றிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். எனவே கண்ணியமிக்கவர்களே, இந்த புனித ரமலான் மாதத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதம் ஒரு பயிற்சி களம். இந்த ரமலான் மாதத்தை ஒரு பயிற்சியாக எங்களுடைய இஸ்திக்பாருக்கும் தௌபாவுக்கும் திக்ருக்கும் ஸலவாத்துக்கும் திலாவத்துல் குர்ஆனுக்கும் நாங்கள் ஒரு பயிற்சியாக அமைத்துக் கொண்டோம் என்றால், எங்களுடைய நேர காலங்களை அதற்கு வகுத்துக் கொண்டோம் என்றிருந்தால் நிச்சயமாக எதிர்வரக்கூடிய ஏனைய காலங்களில் அந்த இஸ்திக்பாரோடு தௌபாவோடு திலாவத்துல் குர்ஆனோடு ஸலவாத்தோடு திக்ரோடு அதிகமான நேரங்கள் எங்களுடைய இருந்து கழியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அதன் காரணமாக அந்த இஸ்திக்பார் தௌபாவின் மூலமாக எங்களுடைய நெருக்கடிகள் நீங்கும்,
எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நாங்கள் ஓதக்கூடிய திலாவத்துல் குர்ஆனின் மூலம் பரக்கத்துகள் கிடைக்கும். நாங்கள் செய்யக்கூடிய ஸலவாத்து திக்ர்களின் மூலமாக எங்களுடைய மன நிம்மதி அடையும். இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல அருட்களையும் பாக்கியங்களையும் எங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கிறான். எனவே இந்த ரமலானை பெற்றுக் கொண்ட நாம் ஏனோ காலையில் சஹர் செய்தோம், நாம் மாலையில் நோன்பு துறந்தோம் என்று இந்த 29 அல்லது 30 நாட்களையும் கழித்து விட்டோம் என்றால் அது ஒரு சடங்காக மாறிவிடும். எனவே இது கிடைத்திருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை, ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்துவது அவசியமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் நாங்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதை அல்லாஹ் விரும்புகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சலுகைகளை, சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவதை அல்லாஹ் விரும்புகிறான். எனவே கிடைத்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி இஸ்திக்பார் தௌபா செய்து திக்ருகள் ஓதி ஸலவாத் ஓதி திலாவத்துல் குர்ஆன் செய்து அவனுடைய அருளையும் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் மக்பிரத்தையும் நரக விடுதலை இத்கமினன்னாரையும் அடைந்து கொண்டு ஈருலக வாழ்க்கையிலும் சந்தோஷமான நெருக்கடியற்ற நல்ல மனமான வாழ்க்கையை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் நமது குடும்பத்தினரையும் பரம்பரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.